ஹலோ எவ்ரிவன், நான் கார்த்தி. இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது கேம்பகோலா பற்றி. ஏன் இந்த வீடியோவில் வந்து கேம்பகோலா பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த ஒரு ரீசெண்ட் டைமில் வந்து அஜித்குமார் வந்து தன்னுடைய ஏகே ரேசிங் அஜித்குமார் ரேசிங் கம்பெனிக்காக கேம்பகோலாவோட ஒரு டைப் வச்சிருந்தார். ஸோ இதுக்கு பிறகு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் மார்க்கெட்டிங்கில் வந்து சவுத் இந்தியாவில் வந்து கேம்பகோலா கணக்காக்களால் பேசப்பட்டது. ஸோ இந்த கேம்பகோலா வந்து எனக்கு பிறகு தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த டைமில் வந்து இது இந்த ஃபுல் ஹிஸ்ட்ரியை பற்றி நாங்கள் பார்ப்போம். இது வந்து இப்போ தான் இந்த கேம்பகோலா ஃபேமஸ் ஆயிருக்குன்னா இல்லை, இது வந்து ஏற்கனவே ஒரு ஃபேமஸ் ஆயிருந்த பிராண்ட் தான். அதுக்கு பிறகு வந்து வெளிநாட்டு கம்பெனியான கொக்கோகோலா அண்ட் பெப்சி உள்ள வந்ததால் இது இந்த மார்க்கெட் வேல்யூ எப்படி குறைஞ்சது, அதுக்கு பிறகு அது இப்போ இப்படி வந்து ஒரு மார்க்கெட்டிங்கை வந்து கையாளுறாங்க. ஸோ இது என்னென்னு அது திருப்பி உருவாகுது. ஸோ இது நம்ம ஃபுல் ஹிஸ்ட்ரி எப்படி நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இதே மாதிரி உலகத்தில் நடக்கிற விஷயங்களை ஒவ்வொரு நாளும் 10 நிமிஷத்தில் நீங்கள் பார்க்கணுமெண்டா இந்த யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். 1970 வந்து இந்தியாவோட சாஃப்ட் ட்ரிங்க் மார்க்கெட்டை வந்து ஃபுல்லாக கேப்சர் பண்ணி வச்சிருந்தது கொக்கோகோலா. ஸோ அந்த டைம்லேயே வந்து கொக்கோகோலா இந்தியாவை எவ்வளவு பெரிய மார்க்கெட் கேப் பண்ண தெரியும். ஸோ அது முழுமையாக கேப்சர் பண்ணி வச்சிருந்தது கொக்கோகோலா. ஸோ இது வந்து அவங்களுக்கு ஸ்மூத்தாக ரன் ஆயினாலும் இந்திய அரசு அந்த டைமில் என்ன ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க, அதாவது 1977 ஒரு புது ரூலை கொண்டு வராங்க. அதாவது வெளிநாட்டு நிறுவனங்கள் வந்து தங்களோட ரகசிய ஃபார்முலா வந்து தங்களோட பகிரோடும் அதோட இந்தியர்களுக்கு வந்து ஓனர்ஷிப்பை கொடுக்கணும். அதாவது இந்தியாவில் உழைக்கிற காசு வந்து வெளிநாட்டுக்கு போய்கொண்டு இருந்தது. அது வந்து இந்திய அரசுக்கு வந்து பெரும் நட்டமாக இருந்தது. ஸோ அதனால வந்து தங்களுக்கும் அதில் லாபம் கிடைக்கணும்ன்ற ஒரு சட்டத்தை 1977 வந்து அவங்க கொண்டு வராங்க. இதுக்கு உடன்படாத கொக்கோகோலா வந்து இந்தியாவிலேருந்தே வெளியேறது. இது வந்து மிகப்பெரிய முடிவாக இருக்குது இந்திய அரசுக்கும் கொக்கோகோலா கம்பெனிக்கும். இந்த டைம்ல தான் இது ஒரு மிகப்பெரிய ஒரு எம்டி ஸ்பேஸை வந்து உருவாக்குது இந்தியாவில். ஏனென்னா கொக்கோகோலா வந்து குடிச்சு பழகினாக்கள் இருந்திருப்பாங்க. ஸோ இது வந்து வெளியேறைக்க அந்த ஸ்பேஸில் ஒரு சாஃப்ட் ட்ரிங்க் தேவையை வந்து ஏற்படுது. இதை சரியாக பயன்படுத்துகிற பியூர் ட்ரிங்க்ஸ் குரூப் என்ற நிறுவனம் தான் கேம்பகோலா வந்து முதலாக வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க இந்தியாவில். கேம்பகோலா இல்லாத இடத்துல இந்தியர்களுக்கு ஒரு மாற்று தேவைப்பட்டது. ஸோ அதனால வந்து கேம்பகோலா எல்லா இடத்துலையும் ஃபேமஸ் ஆயிடுச்சு. கேம்பகோலா மட்டுமா அந்த டைம்ல வந்து இன்ட்ரடியூஸ் ஆயினா இல்லை, இவங்க வந்து வேற 2 பிராண்டையும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதாவது பியூர் ட்ரிங்க்ஸ் குரூப். ஒன்று கேம்பா ஆரஞ்ச், இன்னொன்று கேம்பா லெமன். இந்த 3 பானத்தையும் வந்து இந்தியாவில் ஃபுல்லாக வந்து அவங்க மார்க்கெட் பண்றாங்க. இது ஏன் இவ்வளவு ட்ரெண்ட் ஆயினதுக்கு காரணம் 3 இருக்கு. ஒன்று குறைந்த விலையில இருந்தது, அடுத்து இந்திய சுவைக்கு ஏற்ற ஒரு டேஸ்ட், அதாவது இந்தியாவோட ஒரு ஓன் பிராண்டா அது காணப்பட்டது. அது சுவை இந்தியர்களுக்கு மிகவும் பிடிச்சு கொண்டுச்சு. அதுக்கு பிறகு வந்து இந்தியாவோட சொந்த பானம்ன்ற உணர்வு. ஸோ இது வந்து ஒரு நேஷனாலிட்டி, அதாவது யூஎஸ்ஏ கம்பெனி வந்து கொக்கோகோலா இருந்ததால இவங்க வந்து தங்களோட நாட்டு உற்பத்தியை வந்து இது எல்லா இடத்துலையுமே ப்ரொமோட் பண்ணாங்க. ஸோ இதுக்கு வந்து 1980 கேம்பகோலா வந்து இளைஞர்களுடைய வந்து மிகப்பெரிய சக்ஸஸாக ஓடுது. இந்த டைமில் வந்து இப்போ நாங்கள் பார்த்தோம்னா ஒரு தியேட்டரோ இல்லாட்டி ஒரு கடையோ எங்கேனாலும் இருக்கிறது வந்து பெப்சி அண்ட் கொக்கோகோலான்ற பிராண்டுலாம் எல்லாமே இருக்குது. அந்தந்த நாட்டின் உற்பத்திகள் வந்து சரியாக குறைவாக தான் இருக்குது. இதே மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து யார் பின்பற்றினாங்க பார்த்தோம்னா கேம்பகோலா 1980 வந்து இதை வந்து பின்பற்றிருக்காங்க. அந்த டைமில் வந்து தியேட்டர், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், இந்த திருவிழா எல்லா இடத்துலையுமே வந்து கேம்பகோலான்ற ஒரு பிராண்ட் தான் தன்னுடைய அதிகாரத்தை வந்து நிலைநாட்டி வச்சிருந்தது. ஒரு பிராண்டை வந்து நாங்கள் எவ்வளோ பெருசாக கொண்டு போகிறோம்ன்றதுல முக்கியமானது தான் மார்க்கெட்டிங். இந்த விஷயத்தில் வந்து கேம்பகோலா வந்து மிக துல்லியமாக அந்த டைமில் வந்து செயற்பட்டுருந்தாங்க. அதாவது 1980 டைம்ஸில் கேம்பகோலான விளம்பரங்கள் வந்து எளிமையாக இருந்தாலும் அவங்க வந்து மக்களோட அந்த உணர்ச்சியாக வந்து கலந்துட்டாங்க. அதாவது த கிரேட் இந்தியன் டேஸ்ட்ன்ற ஒரு ஸ்லோகன் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து பெறவச்சு. ஏனென்றா ஒரு நாடாக அவங்க வந்து ஒன்றுபடுறதால. இது வந்து கொக்கோகோலாக்கோ பெப்சிக்கோ இன்றைக்கு மட்டும் அது கிடைக்காது. ஏனென்றா ஒரு இந்தியன் ஒரு நாட்டின் ஒரு உற்பத்தி வந்து நாட்டு மக்களால் கொண்டாடப்படைக்க அது ஹியூஜ் வந்து எந்த மார்க்கெட்டிங்காலையும் கிடைக்காது. அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை வந்து கேம்பகோலா ரன் பண்ணுறதுனால அந்த டைமில் வந்து கேம்பகோலா வந்து ஒரு பெரிய இடத்துல இருந்தாங்க. அதாவது அந்த டைமில் கேம்பகோலா குடிக்கிறது ஒரு ஃபேஷனாகவே மாறி இருந்தது. 1991 தான் கேம்பகோலாவுக்கு முதலாவது சரிவு ஏற்படுது. அதுக்கான காரணம் என்னன்னா இந்திய அரசு தான். இந்திய அரசு தான் கேம்பகோலா வளர்த்து விட்டதும் இந்திய அரசு தான் அந்த வீழ்ச்சியை சந்திக்க வந்து ஒரு டைமை வந்து செட் பண்ணி கொடுத்தது. ஏனென்றா 1991 இந்திய அரசு பொருளாதார சீர்திருத்தங்கள் ஒரு கொஞ்சம் இதெல்லாம் கொண்டாடுது. அதில் வந்து இந்த கேம்பகோலாவுக்கு முக்கியமாக அடிமையான பிரச்சனை என்னென்னா வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு இந்திய சந்தை மீண்டும் திறக்கப்பட்டது. ஸோ கொக்கோகோலா அண்ட் இந்த முறை பெப்சியும் கூடவே வந்தது. ஸோ இது வந்து கேம்பகோலாவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்தது. இதுக்கான காரணம் என்னென்னா அவங்க செஞ்ச மார்க்கெட்டிங் வந்து கேம்பகோலா வந்து செய்யலாம் போயிட்டு. ஏனென்னா அவங்க வந்து இன்டர்நேஷனல் பிராண்ட்.
ஸோ கனக ரெவென்யூவோட மிகப்பெரிய ஒரு மார்க்கெட்டோட வரார்கள். ஸோ அவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னா பெரிய பெரிய விளம்பரங்கள் செஞ்சாங்க. அண்ட் பிரபல நடிகர்கள் அண்ட் கிரிக்கெட் வீரர்ஸ் இதை வந்து ஃபுல் எல்லா ஸ்போர்ட்ஸ்லையுமே வந்து இவங்க பெப்சி அண்ட் கோகோலா எல்லா ஸ்போர்ட்ஸ்லையும் இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. ஸோ கேம்பகோலாவில் இவங்களை எதிர்த்து போட்டிடுற அளவுக்கு இந்த சப்போர்ட்டும் இல்லை, அந்த பேக் இவங்களை எதிர்த்து போட்டிடுற அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு பின்புலம் இருக்கு. இல்லை அன்னைக்கு கேம்பகோலா இவங்களுக்கு எதிராக ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை வந்து ஃபாலோ பண்ணாததால இவங்களுக்கு வந்து இப்படி ஒரு பெரிய பிராண்டோட போட்டி போடுறது மிகப்பெரிய சவாலாக ஆயிடுச்சு. கேம்பகோலா வந்து இப்படியே அதில் மார்க்கெட்டிங் வந்து குறைய பெப்சி அண்ட் கோகோலா அவங்களோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் விளம்பரங்கள் வந்து எல்லாத்துலேயுமே வந்து கோகோலா அண்ட் பெப்சி தான் தங்களுடைய இடத்தை நிரப்பி வச்சிருந்தாங்க. ஸோ இதனால வந்து கேம்பகோலாவுக்கு மெதுவாக பின்னடைஞ்சிச்சு. அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் குறைஞ்சது, விளம்பரங்கள் நின்றது, புதிய தலைமுறையோட பிராண்ட் கனெக்ட் இல்லாமல் போனது. அதாவது இப்போ வந்து ஜங்ஸ்டர்ஸ் அந்த டைம்ல வந்து தமிழ்நாட்டிலேயே பெரிய பெரிய ஆக்டர்ஸ் வந்து கோகோகோலாவுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் செஞ்சு கொடுத்தாங்க. பெரிய நிறுவனங்கள்ட்ட அந்த மார்க்கெட்டிங் போகிறதுக்கு முன்னால கேம்பகோலாவால் நிற்க முடியலாம் போச்சு. இதனால வந்து கேம்பகோலான டிஸ்ட்ரிபியூஷன் நின்றது, அதனால விளம்பரங்களும் குறைஞ்சிட்டு. ஸோ இது அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து கேம்பகோலான ஸ்டைல் அண்ட் ஸ்ட்ரென்த்தை வந்து அவங்களால கடத்த எல்லாமே போயிட்டு. ஒரு காலத்தில் வந்து இந்தியாவில் பெருமையாக இருந்த பிராண்ட் கேம்பகோலா அதோடு வந்து தன்னுடைய சாம்ராஜ்யம் வந்து விழத் தொடங்கி முடிகிற நிலையை எட்டுச்சு. ஆனால் அங்கே ஒரு ட்விஸ்ட் வந்து காத்திருந்தது. எல்லாரும் நினைச்சிடும் கேம்பகோலான கதை முடிஞ்சது, அது முடிஞ்சு எல்லாமே ஒரு வரலாறாக ஆயிட்டு. ஆனால் அதுக்கு பிறகுதான் 2022 ஒரு மிகப்பெரிய விடயம் நடக்குது கேம்பகோலான நிறுவனத்துக்கு. ரிலையன்ஸ் நிறுவனம் வந்து கேம்பகோலான பிராண்டை வந்து திருப்பி வாங்குறாங்க. ரிலையன்ஸ் யாருன்னு உங்களுக்கு தெரியும், முகேஷ் அம்பானி வந்து இதுன்ற ஹெட். அந்த டைம்ல முகேஷ் அம்பானிட்ட இல்லாத காசு இல்லை. ஸோ இந்த கேம்பகோலா வந்து திருப்பி ப்ரொமோட் பண்றாங்க. இந்த டைம் வந்து புதிய பேக்கேஜிங், புதிய ஸ்ட்ராட்டஜியோட மீண்டும் இந்திய சந்தையில வந்து அது இறங்குது. ஸோ இந்த டைம் அது வந்து புதிய தலைமுறைன்ற ஒரு கவர்ச்சியை வந்து அடையுது. எப்படி கோகோகோலா அண்ட் பெப்சி வந்து அடைஞ்சிருந்தோ அந்த அந்த கேப்சரை வந்து இந்த டைம் கேம்பகோலாவையும் செஞ்சது. கேம்பகோலான்றது ஒரு குளிர்பானம் மட்டும் இல்லை, அது ஒரு இந்திய தொழில்துறைன்ற ஒரு பாடம். ஏனென்னா வெளிநாட்டு கம்பெனிகள் உள்ள வந்து அவங்க உழைச்சிட்டு போறதுக்கு நாங்கள் காசு கொடுக்குறோம் விட எங்கட நாட்டு கம்பெனி உள்ள வந்து அவங்க உழைச்சிட்டு போறதுக்கு நாங்கள் காசு கொடுக்குறோம். ஏன் இதுக்கு பின்னால் உள்ள பிரச்சனை என்னன்னா, வெளிநாட்டுல இருந்து வர கம்பெனிகள் வந்து எங்கடைய ஆக்கள் வச்சு வேலை செஞ்சாலும் அதோட பெரிய லாபம் வந்து வெளிநாட்டுக்கே போகுது. ஸோ இது வந்து எங்கட நாட்டுக்குள்ளேயே திருப்பி வந்து முனிசிபல் கிடையாது. ஆனால் இப்போ இதே நாங்கள் இந்தியா தான் அந்த பிராண்டை வந்து இந்தியாவில் உள்ள ஓனர் தான் வச்சிருக்காருன்னா அந்த காசு வந்து திருப்பியும் இந்தியாவுக்குள்ளேயே இருக்கும் போது எனக்கு பிறகு தொழில் வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இதனால வந்து கேம்பகோலா வந்து திருப்பி வந்தால் வந்து மிகப்பெரிய சந்தோஷமா இருந்தது இந்தியர்களுக்கு. இந்த டைம்ல வந்து முகேஷ் அம்பானி எவ்வளவு பெரிய ஆளுன்னு தெரியும். இந்த இவ்வளவு பெரிய ஒரு காசை வச்சிருக்க முகேஷ் அம்பானி அஜித்குமார் ரேசிங் கம்பெனி, அவங்க ரேசிங் கம்பெனிக்கே ஒரு பிராண்டை கொடுத்து அதாவது ப்ரொமோட் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி அஜித்குமாரையே இதில் நடிக்க வச்சிருக்காரு. ஸோ இதனால தான் வந்து கேம்பகோலா எப்படி திருப்பி வந்ததுன்ற ஒரு ஃபுல் ஹிஸ்ட்ரியை வந்து நாங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு தொடர்ந்து வீடியோக்களை பார்க்கணுமாட்டா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நான் காத்தி கீழே வந்து இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையும் வந்து கமெண்ட் பண்ணுங்க. இது என்னுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ இந்த முறையில் வந்து செய்ய தொடங்கியிருக்கேன். ஸோ இது வந்து தொடர்ச்சியாக நான் செய்ய போகிறேன். ஸோ இதோட குறை நிறைகள் இருந்தாலும் இதை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே இது எல்லாத்தையும் சரி செஞ்சு கொண்டு பார்ப்போம். பாய்.